அவசரமாக வெளிநாட்டிற்கு செல்லும் தமிழகத்தின் முதலமைச்சர். மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவசரமாக வெளிநாட்டிற்கு செல்கிறாரா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் தற்போது அவருக்கு ஏற்கனவே உடல் நல பிரச்சனைகள், உடல் நல கோளாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல்களுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் அதற்காக வேலைகளை செல்வதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அவசரமாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு, குறிப்பாக அமெரிக்காவிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையில தான் அவசரமாக வெளிநாட்டிற்கு பறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சர் சந்திப்பார். அவருக்கு உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவர் சரியா பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற ஒரு குண்ட தூக்கி போட்டானுங்க இந்த சங்கிகள். ஆனா அதை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தடுக்க முடியுமோ தடுத்து, உதயநிதி ஒரு பக்கம் ஒரு வட மாவட்டங்கள்ல உதயநிதி பிரச்சாரம் பண்ணாருன்னா, மற்ற அமைச்சர் பெருமக்கள் 2வது இடத்துல பிரச்சாரம் பண்ணி, தென் மாவட்டங்கள் கொங்குவ கவர் பண்ணது நம்முடைய ஸ்டாலின் தான். ஏன் கொங்குவ ஸ்டாலின் அடிக்கடி எப்படி நான் கொங்குவ கவர் பண்ணாருன்னா சொல்றேன்னா, ராகுல் காந்தி வந்தாரு பார்த்தீங்களா, ஸ்வீட் பாக்ஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்களுடைய கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே எப்படி பார்த்தாலும் டெஃபினெட்லி நெறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதனால தமிழகத்தின் முதலமைச்சர் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாகவே அவர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு உடல்நலன் சரியில்லை. ஸோ ஆகையால் செல்கிறார். ஆனா பச்சை பொய் சொல்றாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளியே இருந்து யாருன்னா இங்க தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு நிறைய பண்ணணுன்றதுக்காக அவர் போறாரு அப்படின்னு சொல்றது சத்தியமா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவசரமாக வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நிலையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய மகன் உதயநிதியை டெப்யூட்டி சிஎம் ஆக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஸ்டாலின் ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க.